நமச்சிவாய. சிகேஎன் மேட்ரிமோனி திருமண தகவல் மையம். தாமதமற்ற திருமணங்கள், தடைகளற்ற திருமணங்கள், இதுவே எமது குறிக்கோள்கள். அன்புக்குரிய நேயர் பெருமக்களே, தங்களுடைய வேண்டுகோள்களை ஏற்று, தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று, நீண்ட நாள் இடைவெளிக்கு பின்னர் நான் இந்த யூடியூப் திரையிலே உங்கள் மொபைல் மூலம் உங்கள் இல்லங்களுக்கு வந்திருக்கிறேன். அன்பு நேயர்களே, நமது யூடியூப் சேனலின் நோக்கம் நாம் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லியிருக்கிறோம். தாமதமற்ற திருமணங்கள், தடைகளற்ற திருமணங்கள், இதுவே நமது குறிக்கோள்கள். எல்லாமல்ல இறைவன் எம்பெருமான் சிவபெருமானுடைய பேரருளால் அவர் இந்த ஒப்பற்ற பணியை செய்யுமாறு எனக்கு கட்டளையிட்டதன் காரணத்தினால் நான் இந்த விழிப்புணர்வு செய்திகளை இந்த திரையிலே உங்கள் முன்னால் அமர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விழிப்புணர்வு செய்திகள் எப்படி நான் தயார் செய்கிறேன்? நான் ஒன்றும் PhD பட்டம் பெற்றவன் அல்ல என்பதை நான் ஏற்கனவே பல வீடியோக்களிலே சுட்டி காட்டியுள்ளேன். அன்பு நேயர்களே, உங்களை போன்ற அருமையான பெற்றோர்கள், அதாவது வரன் தேடும் பெற்றோர்கள், என்னிடம் இந்த மேட்ரிமோனி துறையிலே நான் ஒரு யூடியூபர் என்ற காரணத்தினாலும் நான் இலவசமாக திருமண தகவல்களை எனது அருமைக்குரிய தாயார் பெயரிலும் மதிப்பிற்குரிய எனது தந்தையார் பெயரிலும் இலவச திருமண தகவல் வாட்ஸ்அப் குரூப்புகளை நடத்தி வந்தாலும் பல்வேறு விதமான பெற்றோர்களின் தொடர்புகளால், அந்த பெற்றோர்களின் மனக்குமரல்களால் வரந்தேடி புண்பட்ட அந்த இதயங்களின் புலம்பல்களே என்னுடைய விழிப்புணர்வு செய்திகளின் விதைகள் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பு நேயர்களே, விழிப்புணர்வு செய்திகள் எங்கிருந்து உதயமாகின்றன என்பதை உங்களுக்கு நான் தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டேன். எனக்கு வரும் ஃபோன் கால்களிலே அன்பு நேயர்களே, மாற்றி மாற்றி பெண்ணுடைய குடும்பத்தாரும் பையனுடைய குடும்பத்தாரும் ஒருவர் குறை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்களே ஒழிய ஒரு முடிவுக்கு வந்து பிள்ளைகளின் வயதை வீணடிக்க கூடாது என்ற முடிவுக்கு எவரும் வருவதாக இல்லை. அன்பு நேயர்களே, பெண் வீட்டார் ஒரு தந்திரங்களை கையாளுகிறார்கள் என்று சொன்னால் பையன் வீட்டார் அதற்கு மேலே இருக்கிறார்கள். தந்திரங்கள் தங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு வராது. அன்பு நேயர்களே, உதாரணமாக ஒரு பெண் வீட்டார் ஒரு பையனுடைய வீட்டாரையும் அந்த பையனையும் புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒரே வரியில் கட்டம் பொருத்தமில்லை என்று சொல்வதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அன்பு நேயர்களே, தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளும் சில செயல்களை நாம் செய்வதுதான் இந்த திருமண தாமதத்திற்கான காரணம். முன்பு போல பையன் பிடித்திருக்கிறானா, பையனுடைய குடும்பம் நன்றாக இருக்கிறதா, பெண் பிடித்திருக்கிறதா, பெண்ணுடைய குடும்பம் நன்றாக இருக்கிறதா, இதுவே உங்களுடைய ஒரு ஆராய்ச்சியலாக இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். கட்டம் பொருத்தமில்லை என்று பல வகையிலும் தாங்கள் சொல்லி கொண்டிருப்பது என்னுடைய காது வழி செய்தி. இதை ஒருவர் புறக்கணிப்பதற்காக, அவாய்ட் பண்ணுவதற்காக சொல்லக்கூடிய செய்தி என்றதை நான் வேதனைக்குரிய செய்தியாக இந்த யூடியூப் சேனல் இந்த வீடியோவிலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பையனை வேண்டாம் என்று நிராகரிப்பதற்காக, ஒரு பெண்ணை வேண்டாம் என்று நிராகரிப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாகிவிட்டது கட்டம் பொருத்தமில்லை என்ற வார்த்தையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளின் பருவ வயதை வீணடிக்காதீர்கள். வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு வருங்கால தம்பதியர்களை வாழ விடுங்கள். ஒரு பையனுடைய அப்பா பேசுகிறார், ஒரு பெண்ணுடைய அப்பா பேசுகிறார், இருவர் பேச்சிலுமே நியாயம் இருப்பதாக நான் உணர்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால நலனை மட்டும் கருத்தில் கொண்டு பெண்ணுக்கு அதிகபட்சம் 25 வயது, அதுவே இப்போ உள்ளது. முன்னாடி உள்ளது இப்படியா இருந்தது. பையனுக்கு அதிகபட்சம் 27 வயது. நம்ம நாடார் குடும்பத்திலலாம் பார்த்திங்கன்னா அதை ஒரு பையனுக்கு 27ங்கிறத ஒரு எழுதப்படாத சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று தாமதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய நேயர்களே, வரக்கூடிய ஜாதக கட்டங்களிலும் என்னிடம் வரக்கூடிய பெண் ப்ரொஃபைல்களிலும் பார்த்தால் பெண்ணிற்கு
வருட வருமானம் 20 லட்சம் என்பதை தலைப்புச் செய்தியாக போடுகிறார்கள். மன வருத்தமாக இருக்கிறது. வருட வருமானம் 20 லட்சம். அவர்கள் வெளியிட்டிருக்கிற போட்டோ என்று பார்த்தால் அந்த பிள்ளையருடைய ப்ரொஃபைல் தேதி, பிறந்த தேதி 90 to 92 இருப்பது என்பது வேதனைக்குரிய செய்தி. 90 to 92 ஒரு பெண்ணுக்கு பிறந்த தேதி, பிறந்த வருடம் என்று சொன்னால் வயது என்ன ஆகிறது என்று பாருங்கள். அவர்கள் அதுக்காக, அதை மறைப்பதற்காக வருட வருமானம் 20 லட்சம் என்பதை தலைப்புச் செய்திகளாக அந்த ப்ரொஃபைலிலே பெரிய எழுத்துக்களிலே போட்டு வருகிறார்கள். பழைய போட்டாவை ப்ரொஃபைலுடன் இணைக்கிறார்கள். வேண்டாம், பல குழப்பங்களுக்கு நானே போய் நேரடியாக தீர்வு சொல்லி வந்திருக்கிறேன். இன்றைய பையனுக்கும் சரி பெண்ணிற்கும் சரி உங்களுடைய ப்ரொஃபைலிலே முடிந்த அளவிற்கு 2 மாதங்களுக்கு சமீபத்திய போட்டாக்களை மட்டுமே அனுப்புங்கள். வருட வருமானம் 20 லட்சம் என்று சொல்லிக்கொண்டு 92 பிறந்த ஒரு பெண் குழந்தையினுடைய போட்டாவை, அவருடைய கல்லூரி பருவ போட்டாவை இணைத்து வைத்துவிட்டு அவர்களுக்கே தெரிகிறது இப்பொழுடைய நடப்பு போட்டா என்பது வயது முதிர்ச்சியை காண்பிக்கிறது என்பது. இது யாரால்? இந்த தவறை செய்தது யார்? இந்த தாமதத்திற்கு காரணம் யார்? சரி, வருட வருமானம் 20 லட்சம் என்று போடும் பொழுது அதற்கேற்ற பையன்கள் அமையவில்லையா என்ற ஒரு கேள்வி என்னோட எழுகிறது. அவர்கள் வரிசை கட்டி கொண்டு வரத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதையும் பிள்ளையுடைய வயது 1990 பிறந்த பிள்ளை, 92 பிறந்த வயதிலே பிறந்த பிள்ளை என்று சொல்லி கூட அவர்கள் யோசிக்காமல் அந்த 20 லட்சம் என்று சொல்லி அதற்காக வரக்கூடிய பயன்களையும் அவர்கள் நிராகரிக்கிறார்களா என்று சொல்வதற்காக நான் அவரிடம் கேட்ட கேள்வியின் பொழுது அவர்கள் இன்னும் நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், வயது அதிகமான காரணத்தினால் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கும் வரக்கூடிய பையன்களுடைய எதிர்பார்ப்புக்கும் சிறிதும் சம்பந்தமில்லை. இதற்கு ஒரே தீர்வாக அவர்கள் சொல்லக்கூடிய பதில் கட்டம் பொருத்தமில்லை என்பதுதான். ஆனால் ஜோதிடர்கள் பல பேர் என்னிடம் பேசும்பொழுது, ஐயா எங்களை குறை கொள்ளாதீர்கள், எங்களை குறை சொல்லாதீர்கள். ஆனால் இதற்கு முன்னால் நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஜோதிடர்களால் தான் பையன்களுடைய திருமணம் தாமதமாகிறது, பெண்களுடைய திருமணம் தாமதமாகிறது. ஆனால் உண்மையில் இவர்கள் ஒரு ஆயுதமாக வைத்திருக்கிறார்கள் கட்டம் பொருத்தமில்லை என்ற வார்த்தையை. அன்பு நேயர்களே, தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு பிள்ளைகளுடைய பருவ வயதை வீணடிக்கும் இந்த செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த செய்திகளை இனி வரும் காலங்களில் தினமும் ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன், விருப்பப்படுகிறேன். அதாவது இன்றைய சூழ்நிலையில் பெண் வீட்டார் என்ன நினைக்கிறார்கள் என்பது பையன் வீட்டார்களுக்கு புரியவில்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். பழைய காலத்தை போல குடும்பத்தை பார்த்து திருமணம் செய்யுங்கள் என்று சொன்னால் கூட அதை கூட இன்று செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் என்ன நினைக்கிறார்கள், அவருடைய பேசிக் திங்கிங் என்ன, பேசிக் தாட் என்ன என்பது புரிய மாட்டேங்கிறது என்பதை பையனுடைய வீட்டார்களுடைய குற்றச்சாட்டு. அன்பு நேயர்களே, பழைய வயலை நீங்கள் தூக்கி தோர போட்டுக்கிட்டிருக்க அதே நேரத்திலே பழைய செய்தியும் இப்பொழுது வருகிறது. முன்பெல்லாம் சொல்வார்கள் தூரமாக இருக்கிறது. போக்குவரத்து சரியில்லாத காலத்திலே நமது முன்னோர்கள் சொன்ன அந்த வார்த்தையை இப்பொழுது கையில் எடுக்கிறார்கள். அதை கையில் எடுப்பவர்கள் அந்த காலத்திலே குடும்பத்தை பார்த்து திருமணத்தை முடித்து வை, சம்பந்தம் பண்ணு என்று சொல்வதை மட்டும் மறப்பதற்கு காரணம் என்ன? முன்னோர்கள் சொன்ன ஒரு செய்தியை இன்று கையில் எடுக்கிறார்கள். தூரமாக இருக்கிறது, இது தூரம் என்று எங்கே போனாலும் சரி, இன்றைக்கி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனால் கூட சரி, நைட் ட்ராவல் தான். எது தூரம்? உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலை புறக்கணிக்கணும்னா என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளின் பருவ வயதை வீணடிக்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளின் வயதை கணக்கில் கொண்டு, வயதை கருத்தில் கொண்டு விரைவாக பருவத்தில் பயிர் செய்ய அனுமதியுங்கள் அவர்களை. விரைவாக நல்ல செய்திகள் நடக்கட்டும், வீடுதோறும் கொட்டு மேலே முழங்கட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன். நன்றி, வணக்கம்.